உங்களோட ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டா குறைச்சு, உங்க முடிய வந்து டபுள் மடங்கா வந்து ஹேர் குரோத் பண்ணணும். அதேபோல ஹேர் திக்னஸையும் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் சில்கியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான செம்மையா ரிசல்ட் தரக்கூடிய 3 இன்கிரீடியன்ட்ட வச்சு நல்லா உங்களுக்கு ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணணும், ஹேர் குரோத்தும் வந்து 3 மடங்கா வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் பேக்குங்க. ஏன்னா இதை போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முடிவோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண் கூட வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா வந்து ஹேர் குரோத் இருக்கும். இந்த ஹேர் பேக்கை வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறப்போ உங்களோட முடி வந்து நல்லா கருப்பாக வந்து மாறுறதை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். வாங்க அது என்ன ஹேர் பேக், அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாமா எர்த்ல இருந்து பார்க்கக்கூடிய இந்த நீம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் தான். இந்த சோப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஸ்மூத் ஆக்கும். அதே போல் பிம்பிள்ஸ்னால வந்து ரொம்ப வந்து அவஸ்தைப்படுறவங்க இந்த சோப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சோப்பு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து 24 ஹவர்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நிறைய பேர் வந்து இப்போ குளிச்சுட்டு வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மாய்ஸ்சரைசிங் லோஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து அது ஆற விடணும். ஸோ அப்போ தான் அது வந்து ஸ்கின் அப்சர்வ் பண்ணும். பட் இந்த சோப் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலாகவே நம்ம பாத் பண்ணுற டைமே போதும். நம்மளோட ஸ்கின் வந்து 24 ஹவர்ஸ் வந்து நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டோட மெயின்டைன் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னை வந்து இது நல்லாவே வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்கின்ல வரக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வந்து இது வந்து வரவிடாமல் தடுக்குது. ஏன்னா இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீம் வித் டீ ட்ரீ ஆயில் வந்து இருக்கிறதுனால இந்த நீம் வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்து எந்த ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரவிடாமல் தடுக்குது. அதே போல் டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கிறது மூலயமா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தியாக ஆக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கெமிக்கல் ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஹார்ஷ் கெமிக்கல்ஸும் இதில் வந்து ஆட் பண்ணல. மாமாயத்தோட நீம் மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப் யூஸ் பண்ணுறப்ப இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க நீம் வந்து நம்மள பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்க டீ ட்ரீ ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக ஆக்கிறது மட்டும் இல்லாமல் டீப் கிளென்ஸும் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம வந்து வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் வந்து அவங்க வந்து ஃபீட்பேக்ஸை பேஸ் பண்ணி வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து எஸ்பெஷலி இந்த மாமா எர்த்தோட ஆனியன் ஷாம்பு வந்து இப்போ நம்மளோட ஃபீட்பேக்ஸை வந்து அவங்க வந்து டேக் கேர் பண்ணி அதோட ஸ்பெஷல் அண்ட் இன்னோவேஷன்ஸை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக வந்து இப்போ இந்த ஆனியன் ஷாம்பு நம்மளோட ஹேர் கேரில் வந்து கொடுத்துட்ருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்டை நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட கூப்பன் கோடான கோமதி 2024 இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி டிஸ்கவுண்ட்லாம் வாங்கிக்கலாம். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மேட் சேஃப், கிளினிக்கலி டெஸ்டட், எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே வந்து ஒரு சூட்டபுளான கிரேட் 1 ப்ராடக்ட் தாங்க. மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மாமா எர்த் வெப்சைட் ஆப்லேயும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் வெப்சைட்டான அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், பர்பிள்லேயும் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் மட்டும் இல்லைங்க, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயாவது உங்களோட நியர்பை ஷாப்பில் வந்து நீங்கள் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் வாங்கினீங்கன்னா எந்த இடத்துல வாங்கினீங்க, என்ன ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்குக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான். வெந்தயத்தை வந்து ஒரு கப் ஃபுல்லாக ஒரு நாள் நைட்டுக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி இருக்கும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் தான். கருஞ்சீரகம் வந்து நம்ம ஹேர் பேக்கில் ஆட் பண்ணுறப்போ முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர்கிறதுக்கும் நீளமாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதையும் வந்து நான் இந்த வெந்தயம் ஆட் பண்ணோம் இல்லையா, அது கூடவே வந்து சேர்த்து எடுத்துக்க போகிறேன். இது அரைக்கிறதுக்கு வந்து நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியே வந்து நான் இதை வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இதுக்குள்ளே நான் எடுத்துருக்க நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தான். நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு கை அளவுக்கு எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். செம்பருத்தி பூவில் அந்த ஒத்த செம்பருத்தி வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 பூ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதையும் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்திருக்க அந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அந்த வெந்தய தண்ணியும் அந்த கருஞ்சீரக தண்ணியும் தான் இதில் வந்து சேர்த்து நான் அரைச்சிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஹேர் டோனராகவும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து நான் எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி தான்.
நம்மளுக்கு தேவைன்னா நம்மளுக்கு இன்னும் ஹேர் பேக் வந்து நல்லா வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். இப்போ நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் நம்ம அந்த வெந்தயம்லாம் போடுறதுனால துகள் துகளாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுக்கு நான் வந்து ஒரு மெல்லிசான கிளாத் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சு விடுறப்போ அந்த துகள்லாம் அந்த கிளாத்லேயே வந்து ஸ்டே ஆகிடும். நல்லா வந்து ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியான க்ளீனான கிளியரான ஹேர் பேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும். இந்த ஹேர் பேக்கை நம்ம வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுறப்போ நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது கூடவே நம்ம ஹேர் பேக்கில் எப்போவுமே ஒரு ஆயில் சேர்ப்போம். இந்த தடவை வந்து நான் எடுத்திருக்க ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியூர் செக்கு கோகோனட் ஆயில் தான். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டோடனே நம்மளோட ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் தலையை வந்து நல்லா சிக்கு எடுத்துக்க போகிறேன். தலையில் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நல்லா வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய பல் வச்சு நல்லா வந்து சிக்கு உடச்சி விட்டுக்கணும். இப்போ நம்மளோட ஹேர் பேக்கை நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடி எட்ஜஸ் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்போ அந்த ஹேர் ஃபால் எதுவுமே இருக்காது. அதே போல் வளர்கிற ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். அதே போல் ஸ்கேல்ப்பையும் வந்து நல்லா இது ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். வெந்தயம், இந்த கருஞ்சீரகம் இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் சேர்த்துருக்க அந்த கருவேப்பிலை வந்து முடியை வந்து நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதே போல் இதில் நம்ம செம்பருத்தி பூ போட்டிருக்கிறதுனால முடியை வந்து நல்லா கண்டிஷனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ ஸ்கேல்ப் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் முடி வந்து எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ அந்த ஸ்ப்ளிட் எண்ட்ஸு ட்ரையாக இருக்குது ஹேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஹேர் பேக் போடுறப்போ நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு கொண்ட மாதிரி கட்டி ஒரு 30 மினிட்ஸ் வச்சுருந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹேர் பேக் போட்டு தான் நான் என்னோட ஹேரை வாஷ் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். முடி பார்க்கவே பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருன்னு அதே போல் கிளாஸி லுக்கோட எவ்வளோ வந்து ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.